ஹை காய்ஸ், வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். இன்னைக்கு என்ட்ரி என்னென்ன கொடுத்துருந்தோம், மார்க்கெட் எப்படி போயிருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அண்டு ஹியர் மார்னிங் இட் செல்ஃப் விப்ரோ விப்ரோ வந்து இன்னைக்கு சூப்பரான என்ட்ரி. டாப் மோஸ்ட் ஸ்டாக் இன்னைக்கு விப்ரோன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாட்டம்ல இங்க பை பண்ண சொல்லியிருந்தோம் 530. இன்னைக்கு யூடியூப் லைவ்ல யாரெல்லாம் இருந்தீங்களோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 530ல இருந்து ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தோம், 534 அண்ட் 538ன்னு. ஸோ கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி பாத்தீங்கன்னாவே 1:5 1:6 கிட்ட ரிட்டர்ன். அண்ட் வேற மாதிரி நீங்க ரிஸ்க் மேனேஜ் பண்ணியிருந்தாலும் 1:20 கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இங்க இருந்து நல்ல ஒரு டார்கெட் டே ஃபுல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். பட் இப்போதைக்கு ஸ்க்ரீன்ல இதுதான் இருக்கு, இது எல்லாமே போயிடுச்சு, எனக்கு ஞாபகமும் இல்லை. அண்ட் ஐசிஐசிஐ லம்பர்ட் பாத்தீங்கன்னா TP1 டார்கெட் இட்டு TP2 போல. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டாக்ஸ். அண்ட் நிஃப்டியை பொறுத்த அளவு என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை போட்டு மார்க்கெட் நல்ல ரைட் ஆயிருந்தது. அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை உடைச்சு அந்த ஃபுல் லிக்விடிட்டியை மொத்தமாக கலெக்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்பு டவுனு, திரும்பவும் இதை ஸ்வீப் பண்ணி இந்த ஹையை ஸ்வீப் பண்ணி டவுன் ஒரு சோர்ச் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இங்க இருந்த மொத்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மேல இருந்த பிளாக்குக்கு மார்க்கெட் ரைட் ஆக ஆரம்பிச்சது. என்ன ஒண்ணுன்னா என்ட்ரி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல. இது ஒரு டைரக்ட் என்ட்ரி, இந்த என்ட்ரி நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு என்ட்ரி கொடுத்தது 1:32 இந்த இடத்துல தான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். ஏன்னா இங்கதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்வீப் நடந்திருக்கு. இது எல்லாமே இன்டர்னல் ஸ்வீப் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி விட்டு வந்திருக்கு, இங்கேயும் லிக்விடிட்டி விட்டு வந்திருக்கு. இதை ஸ்வீப் பண்ண அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ரைடு. இன்னைக்கு 2:30 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணி போயிட்டேன். அதுக்கடுத்து மார்க்கெட்ல பயங்கரமான மேஜிக்லாம் நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்வீப் பண்ண அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் கரெக்டா ஒரு மிட்டிகேஷன் ஆயிட்டு இந்த ஹைல இருந்த லிக்விடிட்டியை ஒரு ஸ்வீப் அடிச்சு அங்க இருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. ஃபின் நிஃப்டியில் இன்னைக்கு 1 ரூபாயிலேருந்து 100 வரைக்கும்லாம் போயிருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிருந்தேன் மார்க்கெட் வந்து அப்சைட் தான் போகுது, எஸ்எல் ஹண்ட் தான் அடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அது நல்லாவே நடந்திருந்தது. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். யா ஃபின் நிஃப்டியில் வெரி ஃபர்ஸ்ட் திங் காலையிலேயே சப்ளை எடுத்திருந்தான். நம்ம வந்து அது பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல சப்ளை எடுத்ததுன்னா நாம பேங்க் நிஃப்டி அந்த ஃபின் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே இந்த இடத்துல புட்டு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இங்க இருந்து இந்த கீழே இருக்க லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இந்த இடத்துல சப்ளை எடுத்து இங்க இருந்து அழகா ரைடு. இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் ஆயிருக்கு, திரும்பவும் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இதேதான் மார்க்கெட்ல நடந்தது. இந்த இடத்துல திரும்பவும் ஒரு ஸ்வீப்பு இன்டர்னலா. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன அப்புறம் கீழே ஆனால் லிக்விடிட்டி அதே தான் இருந்துச்சு. ஸோ இன்டர்னலா இங்க ஒரு ஸ்வீப்பு, மேலே திரும்பவும் ஒரு ஸ்வீப்பு. இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஈக்குவல் ஹை வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்ணு உறுத்திட்டே இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை வச்சிருந்தது. ஓகேவா? ஸோ இங்க இருந்த லிக்விடிட்டியே கலெக்ட் ஆயிருந்தது. ஈக்குவல் ஹையை வச்சுட்டு ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு ஹண்ட். அந்த ஹண்ட் ஆன அப்புறம் தான் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்ல இன்னும் வியூ அப்சைட்ல தான் இருக்கு, ஒரு ஹண்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதோட நான் மார்க்கெட்ல வியூ சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பைக்கு ரெண்டே கேண்டல் தான். இங்க இருந்து 1.5 இருந்து 100 அடிச்சாங்க. அடிச்சுட்டு ரெண்டு கேண்டல்ல அதை கேப்சர் பண்றதே ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ போயிட்டான் ப்ரோ போயிட்டான் ப்ரோ அப்படின்னு. ஸோ நான் இப்போ மார்க்கெட்லயே பார்க்கல நான். ரெண்டு கேண்டில் அடிச்சுட்டு மொத்தமா கீழே அடிச்சிட்டாங்க. இதான் நடந்தது இந்த வீக் ஃபுல்லா. நான் ஒரு ஒரு சின்ன செல் ஆஃப் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீக் வர ஃப்ரைடே வரைக்கும் ஒரு செல், மண்டே வரைக்குமே ஒரு செல் தான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அண்ட் பேங்க் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட ஒரு என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை, இந்த சப்ளை மார்க் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல புட்டு கொடுத்துரும். அது கரெக்டாக வந்து கீழே இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி மார்க்கெட் சேஞ்ச் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஷோச்சு என்ன மார்க்கெட்ல ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ள நம்மளை எக்ஸாஷன் பண்ணிடுறானுங்க. இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தா, இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தான். ஸோ நாளைக்கு என்னதான் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்ல நின்று நிதானமா என்ட்ரிஸை எடுப்போம். ஸோ வாங்க யூடியூப் லைவ்ல. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம என்ட்ரி எங்க எடுக்க போறோம் அப்படின்றத. ஸோ இது எல்லாமே என்ட்ரிஸ் தான் இங்க இங்கன்னு. ஓகே. ஸோ இது ஒரு ஹண்ட்.
ஹண்ட் அடிச்சுட்டு இந்த லெவலுமே மார்க் பண்ணியிருந்தேன் நான். திரும்பவும் மேல ஒரு ஹண்ட், இங்க இருந்து ஒரு மேல ஒரு ஹண்ட் அடிச்சு அங்க இருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சானுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னேன் மார்க்கெட் பைல தான் இருக்குன்னு. ஸோ இங்க இருந்து ஒரு நல்ல ரைடு கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட் ஒரு நல்ல செல். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் சொல்றேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒரு செல் தாங்க. ஒரு செல் வரணும் மார்க்கெட்ல வந்து. ஏன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இன்னைக்கு ஒரு செல் கேண்டலும் நல்லாவே போட்டிருக்கான். நாளைக்கு லோ, அந்த செல் கேண்டலோட லோ உடையும் போது ஒரு நல்ல ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? மேல போய் ஆர்டர், அதாவது மார்னிங் இட் செல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடு மேல போகும். மேல போய் ஒரு ரைடை கலெக்ட் பண்ணிட்டு கீழே வரும். நான் எதிர்பார்க்கறது இந்த மூவ் வந்தா நல்லா இருக்கும். அதாவது லைக் எப்படின்னா, இங்க இப்படி ஒரு சின்ன ரைடு வந்து இங்க இருந்து இப்படி செல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட் கரெக்ட் பண்ண உடனே ஒரு அப்சைட் மூவ் கொடுப்பான் இந்த இடத்துல. ஏன்னா இது ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இந்த பாயிண்ட்டை கரெக்ட் பண்ண உடனே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரௌண்டு 53,745. ஓகேவா? ஸோ அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே, சார் நிஃப்டியுமே அதே தான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல செல் ஆஃப் எதிர்பார்க்குறேன். இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணுங்க, இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஃபர்தரா ஒரு இந்த வீக் இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. ஸோ ஒரு நல்ல செல் வரணும். செல் வந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? வாட் எவர் நாளைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இன்ட்ராடேல கொடுக்குதோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மார்க்கெட் கீழே இந்த ஏரியா வந்ததுன்னா ஒரு ஸ்னைப் என்ட்ரி எதிர்பார்க்குறேன் இந்த இடத்துல. ஐ மீன் இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஸ்னைப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.